கொள்கை என்னன்னு கேட்டா ஒருத்தன் தலை சுத்துதுங்கிறான், இன்னொருத்தன் சொல்ல மாட்டேன் காப்பி அடிச்சுடுவாருங்கிறான். உங்கள் கொள்கை என்னங்கிறத நான் இதை எதிர்க்கிறேங்க. இப்போ நான் நீட்டுக்கு எதிராக இருக்கிறேன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீட்டுக்கு எதிரானாலே நீங்கள் வந்து தேசிய கட்சிக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்கள் கொள்கையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு எதிராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். நான் வர சனிக்கிழமை சிங்கப்பூர் போகிறேன். அவன் மேலே எஃப்ஐஆர் போட போகிறேன், அவன் வெளிநாடு போக முடியாது. முதல்ல 2007 வந்து சிங்கப்பூர் போனேன். அங்கே இருக்க பிரம்மாண்டமான அந்த ஒரு நகரத்தை கடந்த ஒரு 50 ஆண்டுகளில் கட்டமைச்சிட்டாங்க. இதை உருவாக்குனதில் பெரும்பங்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தொழிலாளர்கள். அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புவாங்க, 7 மணிக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு கனவுளோடு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு மிஷின் வாழ்க்கை தான் வாழ்வாங்க. எங்கே போனாலும் பிரச்சனை. கஷ்டப்பட்டு காலங்களும் மேலே ஏறினா காலை பிடிச்சி 50 அங்கலம் கீழே இறக்கி விட்டுறாங்க. ஓட்டி இருக்கும். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 7 மணி வரைக்கும் 12 ஹவர்ஸ். ஆனால் ஓட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும் ஓவர் டைம். அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 10, 12 வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு பார்ப்பாங்க. நல்ல தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. தங்குறதும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரியான ஒரு குறுகிய அறையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெட்டு தான் அவங்களோட மொத்த வாழ்க்கையே. அங்கே என்னென்னா 6 அடி பெட்டில் தான் இருக்கும். இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலே தெரியாது. வெளிநாட்டு தொழிலாளருடைய கஷ்டம் வந்து ஏன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லவே மாட்டாங்க. பட்டுக்கோட்டா, அறந்தாங்கி, இந்த கடலூர், இந்த மாதிரியான ஊர்களில் இருந்து சிங்கப்பூருக்கு போய் மலேசியா, துபாய் மாதிரி போய் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள பற்றிய ஒரு வாழ்வியல் கதை தான் இது. சிரிக்கிற மாதிரி வாழ்க்கை இருந்தால் நல்லது, இல்லை அழுகிற மாதிரி இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரி இருக்கிற வாழ்க்கை கொடூரம். வாய் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆழமான கருத்துக்களை அழகா சொல்லக்கூடிய இயக்குனர் மற்றும் நடிகரான சந்தோஷ் நம்பிராஜன் சார் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். காதலிசம், டூலெட், இப்போ உழைப்பாளர்கள் தினம், இந்த மாதிரியான சோஷியல் மெசேஜாக இருக்கக்கூடிய படங்கள் தான் நீங்கள் பண்ணுறீங்க. கமர்ஷியலான படங்கள் எடுத்தால் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சோஷியல் மெசேஜை தரக்கூடிய படங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இது சோஷியல் மெசேஜ்னு ஒன்றும் இல்லை. நம்ம ஏதோ ஒன்று கொடுத்தாலுமே ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு கொடுத்தோம்னா நம்ம எந்த ஒரு இதையும் பண்ண முடியும். எனக்கு என்னென்னா சமகால விஷயங்களை பதிவு பண்ணணும்னு நினைப்பேன் நான். இப்போது டூலெட் வந்து எங்கள் டைரக்டர் செலின் சார் பண்ணார். ஒரு வீடு தேடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்க்க பேதங்கள், அரசியல் ஏற்றத்தாழ்வு, ஒரு வீட்டு உரிமையாளருக்கும் வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு பற்றிய பிரச்சனைகளை பற்றி பேசணும். காதலிசம் வந்து எப்படி வந்து ஒரு லிவிங் டுகெதர் வந்து நம்மளுடைய இந்திய மனங்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற பற்றி பேசணும். வட்டார வழக்கு. இப்போ வட்டார வழக்கு வந்து அது நான் வெறும் நடிகர் மட்டும்தான். அதில் நம்ம நடிகராக போனோம்னா அங்கே நம்ம கருத்து சொல்ல முடியாது. அந்த கருத்துக்கு ஒத்து நம்ம வந்தோன்னா நம்ம நடிக்கலாம். அதனால் அது வந்து அந்த டைரக்டர் தான் அவரோட இது. ஆனால் அந்த வாழ்வியல் எனக்கு ஒரு கிராமத்து வாழ்வியலை வந்து பல காலங்கள் கழித்து சொன்ன ஒரு படம் அது. இப்போ உழைப்பாளர் தினம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு மார்க்சிய கருத்துக்கள் கொண்டது தான். அதை நம்ம வெளிநாட்டு தொழிலாளர்களை பற்றிய ஒரு கதை. இதுக்கு முன்னாடி பல கதைகள் வந்திருந்தாலும் இது அதிலேருந்து மாறுபட்ட கதையாக இருக்கணும். ஸோ சோஷியல் மெசேஜ்னால் இப்போ நம்ம வாழ்கிறத பற்றி சொல்கிறது தானே, அது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்குங்கிறதுனால அதை பொழுதுபோக்கோடு நம்ம சொல்கிறோங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். சார், உழைப்பாளர் தினமே ஒன்று, உலகம் ஃபுல்லாக உழைப்பாளர்களை கொண்டாடக்கூடிய ஒரு தினம், அதை மையமாக வச்சு படம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உழைப்பாளர்கள் தினம் எதை பற்றி சொல்லுது? இல்லை, உழைப்பாளர்களை பற்றி சொல்கிறது தான். அதாவது இப்போ இருக்கிற உழைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தொழிலாளி தான். இன்றைக்கு வந்து இப்போ நீங்களும் தொழிலாளர், நானும் தொழிலாளர், எல்லா தொழில் பண்ணுறவங்களும் தொழிலாளராக இருந்தாலும் இது வெளிநாட்டு தொழிலாளருங்கும் போது இப்போ நமக்கு ஒரு பட்டுக்கோட்டா, அறந்தாங்கி, இந்த கடலூர், இந்த மாதிரியான ஊர்களில் இருந்து சிங்கப்பூருக்கு போய் மலேசியா, துபாய் மாதிரி போய் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள பற்றிய ஒரு வாழ்வியல் கதை தான் இது. சார், உழைப்பாளர்களை பற்றின கதை அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் வந்து தமிழக அரசியலை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. அதில் கொள்கையை பற்றி பேசியிருப்பீங்க அந்த ட்ரெய்லரில். அந்த வரிகள் வந்து ஏற்கனவே தமிழக மக்களால் கேட்கப்பட்ட வரிகள். ஸோ நீங்கள் அந்த வரிகளை வந்து சொன்னவங்களை நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா? இது விமர்சனம் தானே. இப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறோம்னா நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அது யாராக இருந்தாலும், இன்றைக்கு விஜயே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கட்சி யாருனாலும் ஆரம்பிக்கலாம். எதற்காக ஆரம்பிக்கிறீங்க, யாருக்காக ஆரம்பிக்கிறீங்க, இருக்கிற கட்சியை நீங்கள் எந்த கட்சியை எதிர்க்க போகிறீங்க, எந்த சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்க, இது எல்லாமே தெளிவாக சொன்னீங்கன்னா தான் அவங்க பின்னாடி வரும். ரசிகர் மன்றம் வேறு, அரசியல் கட்சிகள் வேறு. ரசிகர் மன்றம் இன்றைக்கி இருப்பாங்க, 20 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க, எல்லாம் கலைச்சிருவாங்க, எல்லாம் பண்ண முடியும். அரசியல் நீங்கள் கட்சி தொடங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு தவறான சித்தாந்தத்தை வந்து ஒரு சமூகத்திட்ட நீங்கள் பரப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைக்கு சரி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஹிட்லர் வந்து வருவார், அவர் வந்து யூதர்களுக்கு எதிராக ஒரு விஷத்தை பரப்புகிறாரு. அது சரியாகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மில்லியன் யூதர்கள் தவறி போகிறாங்க, அதாவது உயிரிழந்துடுறாங்க. அது சரி செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஜெர்மனி மேலே ஒரு பெரிய இழுக்கு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு ஆயிடுச்சு. இன்றைக்குமே ஜெர்மனியில் பற்றி பார்த்திங்கன்னா அந்த வெறுப்புணர்வு அரசியல்லாம் வச்சு பேசும்போது என்ன ஆகுனா அது ஒரு அவமானகரமாக இது பண்ணுறாங்க. ஹிட்லரை பற்றி அவங்க ஜெர்மனிய மக்கள் வந்து ஹிட்லரை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆனால் அன்றைக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாங்க, ஒரு வெறுப்பு அரசியல் உருவாக்குனாங்க, ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குனாங்க. ஸோ எந்த அரசியலுமே யாருனாலும் அரசியல் பண்ணலாம், தன் இனத்துக்காக, தன் மொழிக்காக, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வெறுப்புணர்வோடு இந்த உலகத்தில் எந்த ஒரு கட்சி வந்தாலும்
அதுக்கு நான் எதிராக இருக்கேன். எந்த இது அதாவது உணவாகட்டும், மொழியாகட்டும், நிறவாகட்டும் அதான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், ஒரு சிஎம் ஆகிறேன், ஒரு பிஎம் ஆகிறேங்கிறத தாண்டி எதற்காக ஆரம்பிக்கிறீங்க? உங்கள் கொள்கை என்ன? யாருக்காக நிற்க போகிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய ஜாதிக்காக மட்டும் நிற்கிறேன், என்னுடைய மொழிக்காக மட்டும் நிற்கிறேன், என்னுடைய நிறத்துக்காக நிற்கிறேங்கிறது அது சாத்தியம் கிடையாது. அப்படி எனக்காக நிற்கிறேங்கும் போது நீ யாரோ எதிர்க்கிறீங்க. உங்களுக்கு வந்து அரசியலை பொறுத்தளவுக்கு என்னென்னா சினிமா மாதிரி தான். யார் வில்லன்னு சொல்லாமல் நீங்கள் யாருக்கு எதிராக இருப்பீங்க? நான் இவங்களுக்கு எதிராக நிற்கிறேன், இவங்களுக்கு எதிராக பேச போகிறேன், இவங்களுக்கு எதிராக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என்னுடைய கொள்கை இதுன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்பவர்களுக்கு திராணி கிடையாது. அவங்க வில்லனே இல்லாமல் எப்படி சண்டை போட முடியும்? யார் கூட சண்டை போட போகிறீங்க? ஸோ அதை விமர்சனம் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த ட்ரெய்லரில் அந்த டைலாக் வச்சது. வச்சுருந்தீங்க சார். கொள்கை இருந்தால் தான் கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து கொள்கையே இல்லை, எதுக்காக வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கொள்கையோட முக்கியத்துவத்தை பற்றி தான் சொல்கிறதுக்காக படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை இப்போ ஒரு இதாக சொல்லுங்கள் சார். கொள்கையோட முக்கியத்துவம். கொள்கை இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, வாழ்க்கையே பண்ண முடியாது. மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு வரீங்களா? அப்போ மக்களுக்கு கெடுதல் பண்ணுறவன் தானே உங்களுக்கு எதிரி. அப்போ மக்களுக்கு வந்து ஒருத்தவங்க எதிராக பண்ணுறாங்கல்ல, திசை திருப்புறாங்க, அவங்கள சிந்திக்க விடாமல் பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே உங்களுடைய வில்லன்கள் தானே, சினிமா மாதிரியே பார்த்தா. அப்போ அவங்களுக்கு கொள்கைக்கு எதிராக தானே, கொள்கை தானே உங்களுடைய கொள்கை. அவ்வளோதான், வந்து அதான் கொள்கை. உங்கள் கொள்கை என்னங்கிறத நான் இதை எதிர்க்கிறேங்க. இப்போ நான் நீட்டுக்கு எதிராக இருக்கிறேன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீட்டுக்கு எதிரானாலே நீங்கள் வந்து தேசிய கட்சிக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம். தேசிய கட்சி வந்து 2 கட்சிகளுமே அப்படி தான் இருக்கும். நீட்டை கொண்டு வந்து 2மே வந்து அதான். ஸோ அப்போ உங்கள் கொள்கையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு எதிராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போது ட்ரெய்லரில் வந்து இந்த கொள்கை மாதிரி அடுத்ததாக எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு மாதிரியான ஒரு டயலாக் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கிற மாதிரி வாழ்க்கை இருந்தால் நல்லது, அழுகிற மாதிரி வாழ்க்கை இருந்தால் அதை கூட சமாளிச்சுக்கலாம், சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரியான வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க சார்? இல்லை, அந்த வெளிநாட்டு தொழிலாளர் வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடத்தில் 30 நாள் தான் விடுமுறை. அந்த 30 நாள் தான் அவங்க மனைவி குழந்தைங்களோட வாழ முடியும், இல்லை வீடியோ காலில் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். இந்த 30 நாளுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க 1 வருஷம் வேலை செய்யணும். இந்த 30 நாள் வந்தாங்கன்னா அந்த 1 வருஷத்துக்கான சேமிப்பு எல்லாமே கரைஞ்சிரும். அந்த 30 நாள் வராமல் தவிர்த்து அடுத்த வருஷம் வந்தால் இன்னும் கொஞ்சம் சேமிக்கலாம், இன்னும் அவங்க குடும்பத்துக்கு, அண்ணனுக்கோ தம்பிக்கோ குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கோ, ஒரு பெண்ணை வந்து படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இதுக்காக தியாகமாக இறங்கிடுறாங்க பார்த்தீங்களா. அவங்க லைஃப் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொழிலாளர் வசதியாக இருக்கிறான், டாலர்ஸில் சம்பாதிக்கிறான், ரிங்கெட்டு, துபாய் அப்படி இப்படின்னு இருக்கும். அது எதையுமே அவங்க கொண்டாடுறது கிடையாது. அவங்களோட ஒரே கொண்டாட்டம் என்னென்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறது. அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இவங்க வந்து உறுதுணையாக இருக்கிறது தான் அவங்கள இருக்கும். அவங்க லைஃப் அப்படி தான் இருக்கும். ஜெயிக்கிற மாதிரியும் இருக்காது, தோக்குற மாதிரியும் இருக்காது. நீங்கள் ஒரு 45-50 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க, ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இந்தியர்களை பற்றி சொல்கிறேன் நான், இருந்தால் நீங்கள் மேலும் மேலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு சம்பளங்கள் கூடும், வெளிநாடுகளில் பதவி உயர்வு கிடைக்கும், உங்களை எடுத்துப்பாங்க. ஆனால் அதே தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 ரிங்கெட்டுக்கோ ஒரு $20 இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்கள 45 வயசுக்கு மேலே அவங்க உடல் உழைப்பு பத்தாது. அப்போ என்னென்னா அந்த நாடு அவங்கள வந்து துரத்தி விட்டுரும். 45-50 வயசுக்கு மேலே இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அவங்க என்ன வேலை பார்க்க முடியும்? அதுக்கு இந்த அரசு எந்த உதவியும் செய்கிறது கிடையாது. இப்போ மகளிர் சுய உதவி குழு இருக்குது, அது மாதிரி வெளிநாட்டு தொழிலாளர்களுக்குன்னு ஒரு சுய உதவி கொண்டு வரலாம். இப்போ முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ஒரு லோன் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தனி உங்களுக்கு பொருட்களே கம்மியான விலைக்கெலாம் கிடைக்கும். இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் மிகப்பெரிய அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட மாதல் சம்பளங்களை வந்து US டாலர்ஸாக கன்வெர்ட் ஆகி இங்கே உள்ளே வரும்போது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய வருவாய், தமிழக அரசுக்கும் சரி ஒன்றிய அரசுக்கும் சரி. ஆனால் இந்த மாதிரியான தொழிலாளர்களுக்கு 45-50 வயசுக்கு மேலே வாழ்க்கையே கிடையாது. அவங்க இங்கேயும் வாழ முடியாது, அங்கேயும் வாழ முடியாது, ஒரு வாலிபமும் போயிடும். அவங்க வாலிபத்தை கொடுத்து தான் வந்து அடுத்த தலைமுறையோ இல்லை அவங்க அப்பா அம்மா வாங்கின கடனையோ இல்லை அந்த நிலத்தையும் மீட்டிருப்பாங்க. அப்போ அவங்க சொந்த வாழ்க்கையை அடகு வச்சு தான் மீட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களோட 50 வயசுக்கு மேலே அப்புறம் என்ன வாழ்கிறது? அதுக்கான எந்த ஒரு எதிர்கால திட்டமும் வந்து எந்த அரசுட்டுமே இல்லை. சார், இங்கேருந்து அங்கே போகிறவங்க மேக்ஸிமம் யாராக இருக்காங்க? இங்கே விவசாயிகளா இல்லை எந்த மாதிரியான தொழிலாளர்கள்? டிகிரி படித்தவங்களே போகிறாங்க. நான் என்ன ஒரு விஷயம் சொன்னால், இது நீங்கள் வந்து அதாவது தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன் மண்ணில் ஏன் வேலை வாய்ப்பு இல்லை? அதுதான் முதல் கேள்வி. இப்போ நீங்கள் வந்து ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர் சொல்கிறோம், ஒரு ஹிந்திக்காரங்க இங்கே வர்றாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு போகுது, ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு தமிழனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பறிப்போகுது. அதனால் என்ன பண்ணுறான்னா அவனால் உள்நாட்டில் வேலை செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு போகிறான். வெளிநாட்டுக்கு போகிறதுனால அவனோட வாழ்க்கையே போகுது. ஸோ அதை வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு துறையெல்லாம் இருக்குது. ஒரு மஸ்தான் அவர் தான் அமைச்சர்னு நினைக்கிறேன் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு என்னன்ட்டு. உள்நாட்டுகளில் அவங்க தொழிலை உற்பத்தி பண்ணணும்.
உள்நாட்டு உற்பத்தி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பேங்க் மூலமாக லோன் கொடுக்கலாம், கவர்மெண்ட் லோன் கொடுக்கலாம், சிறு குறு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது வெளிநாட்டு தொழிலாளர் போகிறது நமக்கு கௌரவம் கிடையாது. வெளிநாட்டில் நாம் வந்து இதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டாவோ வெளிநாட்டு தொழிலாளராகவோ நம்ம ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணுறோம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறோம், அந்த நாட்டுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னா அது நமக்கு கௌரவமே தவிர, நம்ம நாட்டு தமிழ்நாட்டு ஆட்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுங்கிறது அது தமிழக அரசுக்கு அது கௌரவமான ஒரு விஷயம் கிடையாது. எப்படி நம்ம இன்றைக்கி சொல்கிறோம்ல, வந்து மத்திய பிரதேசலேருந்து வராங்க, பீகார்லேருந்து வர்றாங்க, அவங்க நாடு அவங்கள சரியாக வந்து வேலை வாய்ப்பு இல்லாதனால இங்கே வராங்கங்கிறாங்களா? அப்போ நம்ம இது வரைக்கும் ஆண்ட ஒரு 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகளில் வந்து இன்னும் மேலும் மேலும் தான் கூடிக்கிட்டே இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு வழி பார்த்துட்டு உள்நாட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனைவராக ஆக்கணும், தொழில் முனைவராக தான் ஆக்கணும், இங்கே உள்நாட்டில் வேலைங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வட இந்திய தொழிலாளர்கள்லாம் இங்கே வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அப்படி ஒரு குற்றச்சாட்டும் இருந்துட்டு இருக்கிற மாதிரி சில கட்சிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கேள்வியே தவறு இருந்து இதை நீங்கள் ஒரு கேரளத்தில் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒரு கர்நாடகாவில் கேட்க முடியுமா? மகாராஷ்டிராவில் கேட்க முடியுமா? இந்தியாவில் இந்த கேள்வியை தமிழ்நாட்டை தவிர எங்கேயா கேட்க முடியுமா? ஆனால் இங்கே தான் அதை ரொம்ப உறக்கமாக கேட்குறாங்க இல்லையா? அந்த அதனால கேள்வியே தவிரங்க, தமிழ்நாட்டு தமிழன் தான் ஆளணும், வேற யாரும் ஆளணும்? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நான் வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் போட முடியுமா? சொல்கிறேன் நான் வந்து, இல்லை நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், உங்கள் அப்பாவுக்கு உங்கள் பாட்டிக்கெலாம் நான் ஆர்டர் பண்ணுறேன்னா பரவாயில்ல, நான் 2-3 வருஷமாக இங்கே வந்துட்டேன், பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா அந்த கேள்வியே தவறு. எல்லா நாட்டிலையும் அந்த பூர்வ குடிகளுக்குன்னு ரொம்ப முக்கியத்துவமான இதாக இருக்குது. நம்மளுடைய தமிழர்களின் பெருந்தன்மை என்னென்னா, நம்ம இப்போ மட்டும் இல்லை, நம்ம முகாலயர் காலத்துலேயும் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து முகாலய படையெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. கர்நாடக விஜயநகர பேரரசு வரும்போது கர்நாடகர்களுக்கான வந்திருக்காங்க. மலையாளிகள் நிறைய பேர் இங்கே தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் வட இந்திய தொழிலாளர்னு பார்க்காதீங்க. இன்றைக்கு சவுகாரப்பேட்டையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இப்போ அம்பானி அதானி வரைக்கும் இந்த போர்ட் தூத்துக்குடி போர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இப்போ இவங்க வர வந்தால் என்னாங்கன்னா, நம்ம சிறுபான்மையர் ஆனோம்னா நமக்கு ஒரு தேவையில்லாத இப்போ இலங்கையில் ஏற்பட்டது இங்கேயும் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாடு ஆளணுமாங்கிற ஒரு கேள்வியே வரக்கூடாது. அவங்க தான் ஆளணும்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே சார். அப்போ மற்ற வெளிநாடுகள்ல தமிழர்கள் ஆளுமையில இருக்கிறத அப்போ எப்படி பார்க்கறது? அங்கேயும் இந்த நாடுகளில் இருக்காங்க. நீங்கள் இப்போ ஈழத்தமிழர்கள் இருக்காங்கல்ல, அதாவது கனடாவில் போய் அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ நம்ம லட்சுமி மிட்டலோட மருமகன் வந்து போய் பிரதமராக இருக்கிறாரு, லண்டனில் இருக்கிறாரு. அங்கே வந்து 3 பூர்வ குடிகளாக இருந்து அவங்களா இருந்து அவங்களோட சேர்ந்து அவங்க நாட்டை வலுப்பெறுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்படி நம்ம இது பண்ண முடியாது. ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து அந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு அகதியாக போய் அங்கே சிட்டிசனாக இருந்து அந்த மக்களுக்கும் ஆதரவாக இருக்காங்க. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து தமிழர் சிஎம்மாக இருக்கிறாருன்னா, ஒரு நாயுடு ஆகட்டும், இல்லை ஒரு மலையாளி ஆகட்டும், இல்லை ஒரு கர்நாடகா ஆகட்டும், இல்லை ஈவன் ஒரு வட இந்திய தொழிலாளர்களுக்கு நம்ம ஒரு தனியாக கமிஷனே ஆரம்பிக்கலாம். அதுக்கு வட இந்திய ஹிந்தி தெரிந்த ஒருத்தரே அமைச்சராக கொடுக்கலாம். நம்ம புரியுதா உங்களுக்கு? அவங்கள நம்ம கேபினெட்டில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அது விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் அது முதல்வராக இருக்கணுங்கிறது வந்து ஒரு தமிழராக இருக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியே வந்து ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போது அவங்க இது மாதிரி கேட்டாங்கன்னா அது எப்படி சார் இருக்கும்? அங்கே தமிழர் ஆளக்கூடாதுன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஓட்டு அரசியல் தான். அதெல்லாம் அப்படிலாம் ஆள விட மாட்டாங்க. எந்த ஒரு மண்ணின் நம்ம மொழி தெரியாமல் நம்ம எப்படி ஆள முடியும்? இப்போ ஒடிசாவே தெரியாமல் நம்ம போய் என்ன நீங்கள் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னீங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து பிஜேபி செய்த ஓட்டு அரசியல். இங்கே அதே இது வந்து என்னென்னா, எலெக்ஷன் முன்னாடி அதை சொல்லிடுங்க. இங்கே எதாவது பதில் சொல்ல முடியுமா? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஆயத்தை எடுக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு அரசியல் தேவை கிடையாது. எந்த ஒரு பூர்வகுடியை பற்றி பேசணும். முதல்ல வந்து இன்றைக்கு மலேசியாவில் இருக்காங்கன்னா மலேசியா ஆட்கள் தான் அங்கே ஆளுவாங்க. ஓகேங்களா? இப்போ சிங்கப்பூர்லையுமே பார்த்தீங்கன்னா மலாய் நாடு அது. அங்கே சீனர்களும் வந்து குடி போயிருந்தாங்க, தமிழர்களும் குடி போயிருந்தாங்க. அது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒன்று இருக்குது உங்களுக்கு. இப்போ கனடாலையும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருக்கிற மாதிரியே சீக்கியர்கள் இருப்பாங்க. சீக்கியர்களும் கேபினெட்டில் இருப்பாங்க. சீக்கியர்கள் இன்னைக்கு போனவங்க இல்லை, அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியே போயிருப்பாங்க. 1900 போயிருப்பாங்க. அப்படி போய் நூற்றாண்டுகளாக அந்த நாடை முன்னேற்றிருப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் உடனே வந்து எனக்கு கேபினெட்டில் இடம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டை முன்னேற்றவர்கள் இப்போ நீங்கள் இப்போ வை கோபால்சாமி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவர் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் தமிழருக்காக போராடி இருக்காரு, தமிழர்களோட ஒன்றிருக்காங்க. ஈழப் போராட்டத்தில் நிறைய பேர் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் போராடி இருக்காங்க. இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் தான். ஆனால் திரும்பவும் சொல்கிறது என்ன, இந்த தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கும் போது அதன் மூலம் வெறுப்பு அரசியல் உருவாக்கக்கூடாது. தமிழ்நாட்டை தமிழன் தான் வாழணும்னு சொல்ல வரல, தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். அந்த கேபினெட்டில் எல்லா மொழிக்காரங்களும் வாங்க, கலந்து பேசி தமிழக மக்களும் மற்ற மக்களும் இன்னும் ஒற்றுமையாக வாழ்ந்து முன்னேற்ற பார்க்கணும். நீங்கள் பிரிவு உணர்வை உருவாக்குறவன் யார் தெரியுமா பண்ணுவான்? அதன் மூலம் லாபம் சம்பாதிப்பவன் தான் தேடுவான். இனி இவர் தெலுங்கரு, இவர் கன்னடம், பார்த்தியா இவன் வடக்கத்தைக்காரன், இவன் நிலத்தை வாங்கிட்டான், இவன் வியாபாரத்தை எடுத்தான், இதை உருவாக்குறது மூலம் யாருக்கு லாபம்?
வியாபாரம் பண்ணுறோம். அந்த வெறுப்புணர்வை உருவாக்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் லாபம் இருக்கும். அதே இது வாங்க எல்லாம் நம்ம இங்கே வந்துட்டோம், எல்லாருமே இங்கே வந்து இந்த தொழில் பண்ணுவோம், வாங்க ஒன்று இருப்போம், உனக்கு ஒரு பிரச்சனை நான் வரேன், எனக்கு ஒரு பிரச்சனை நீ வா, 2 பேர் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை பண்ணுவோம். நீ வந்து விவசாயம் நீ உழுதேன்னா நான் விதைக்கிறேன், இன்னொருத்த அறுவடை பண்ணிவிட்டு லாபத்தை எல்லாத்தையும் பங்கு போடணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான தலைவன். எல்லாத்தையும் ஒன்று கூடி மேலே உயர்த்தணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அடுத்த தலைமுறையை அவன் தான் உண்மையான தலைவனாக இருப்பான். ஓகே சார். அதே மாதிரி ஆடியோ லான்ச் பார்த்தேன். ஆடியோ லான்ச்சில் வந்து நீங்கள் இப்போ போண்டாமணி அவர்கள் அந்த மாதிரியான நடிகர்கள்லாம் வந்து மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாமல் இறந்து போகிற நிலை இருக்குது, நடிகர் சங்கம் என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்வியை பார்க்கும்போது மக்கள் குரலை வந்து அங்கே கேட்குற மாதிரியான ஒரு இதாக தான் இருந்துச்சு சார். ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது எந்த மாதிரியான விளைவுகள் வருது, அது விளைவுகளை சந்திக்கிறதுக்கு எப்படி இருக்குது சார்? ஒரு விளைவும் வராது. வராது. விளைவு ஏற்படுத்துகிற அளவுக்கு அறிவு அங்கே யாரும் கிடையாது. அறிவு இருக்கிறவன் நடிகனாக இருக்க மாட்டான். நடிகனாக இருந்தான்னா அறிவு வந்துச்சுன்னா டைரக்டர் ஆகிடுவான், எழுத ஆரம்பிப்பான். நீங்கள் நடிகர்கள் பெருசாக டைரக்ட் பண்ண மாட்டாங்க. டைரக்ட் பண்ணுறாங்கன்னா அவன் சிந்திப்பாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க. எழுத ஆரம்பினா நீங்கள் படிக்கணும். படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அவன் நல்ல எழுத்தாளராக இருந்தான்னா அவன் வர்க்க பேதங்களை மீறி வந்துடுவான். அவன் திருவள்ளுவரை பிடிச்சிக்குவான். ஒரு வந்து கார்ல் மார்க்ஸு, திருவள்ளுவர் இந்த மாதிரி போவான் பார்த்தீங்களா, அப்படி போகும்போது அவனோட படைப்பில் அது வந்துடும். அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், நம்மளாவது கேள்வி கேட்கணுங்கிறது நமக்கு ஒரு தோன்றதை நம்ம சொல்கிறோம். இது நம்ம நடிகர் சங்கத்தில் கேட்டாலும் அவங்க என்ன பண்ண முடியும், போண்டாமணி செத்தா போண்டா தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு. அவங்க அதுக்கப்புறம் நான் சொன்னதான் பேசியிருக்காங்க. நான் சொன்னேன் நடிகர் சங்கம் என்பது கலை நிகழ்ச்சி நடத்த அல்ல அப்படின்னா, இப்போ ஃபண்டு பார்த்தல திரும்ப கலை நிகழ்ச்சி நடத்த போகிறோங்கிறாங்க. அதனால் அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு தீர்க்கமான பார்வையோ எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோ இல்லாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அதான் சொன்னது, கெட்டடத்துக்கு உயிர் இல்லை. நடிகர் சங்கம் நான் சொல்ல போண்டாமணி உங்களுக்கு தெரியுது. நடிகர் சங்கத்தில் இப்போ வந்து மதுரையில் வந்து நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க, பழைய நாடக நடிகர்கள். புதுக்கோட்டையில் இருக்காங்க நாடக நடிகர்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குன்னே தெரியாது. இவங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் 1500 ரூபா தான் சங்க நிதி போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சு கலெக்ட் பண்ணுறாங்களா அந்த பணத்தை, அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அது எதுக்கு பண்ணுறாங்க? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கோ தேட்டர் கட்டுறதுக்கோ யூஸ் கிடையாது. அந்தந்த சங்கத்தில் இருக்கவங்களுக்கு உண்மையிலே என்னென்னா எளிய உயிர்களை வலிய உயிர்கள் காப்பாற்ற வேண்டும். இதுதான் மனித நேயம் வரோம், இதுதான் உலக அரசியல், எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனை காப்பாற்றுறவன் தானே மனுஷன். ஸோ அதை வந்து இந்த நடிகர் சங்கம் பண்ணுறதில்ல. ஓகே சார். நீங்கள் எழுத்தாளராக இருந்திருக்கீங்க, ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கீங்க, இப்போது இயக்குனர், நடிகர், இந்த மாதிரி எல்லா ரோல்ஸுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரோல்ஸில் உங்களுக்கு எது சார் ரொம்ப உங்களுக்கு நீங்கள் மனசுக்கு பிடிச்சி பண்ணக்கூடிய ஒரு இதுனா? எனக்கு இதில் பிடிச்சது எழுத்தாளர் தான். ஏன்னா நான் யாருக்கும் பயப்படாமல் எழுதுவேன். நம்ம பாட்டுக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நான் என் கருத்துக்களை வந்து மற்ற ப்ரொடியூசர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஏற்றுக்கணும், ப்ளஸ் அது வியாபாரம் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால எழுதுறதுக்கு நமக்கு காசே தேவை கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஒரு பேப்பர் பேனாக இருந்து நமக்கு ஒரு நேரம் கிடச்சிதுன்னா நம்ம தோணுனதெல்லாம் எழுதிடலாம். அப்படி எழுதுனது தான் இந்த உழைப்பாளர் தினம் இந்த மாதிரியான படங்கள். அது அதனால் யாரையும் சார்ந்து இல்லாமல் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக இருக்கும்போது நான் சொல்ல வர கருத்தை எப்படி ஒரு யூடியூப் மூலமாக சொல்கிறோமோ அதை நான் இன்னும் பெரிய திரையில் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய பெருமையாகவும் கர்வமாகவும் சொல்கிறது என்னுடைய ஒவ்வொரு படமும் ஒரு ஆவணம் தான் சொல்லுவேன். இன்றைக்கு ஒரு 50 வருடங்களுக்கு 100 வருடங்கள் கழித்து எப்படி வந்து ஒரு பழைய படங்களை பார்க்குறோம், இல்லை ஒரு திருவள்ளுவர் இதை சொன்னார், ஒரு கபிலர் இதை சொன்னார், ஒரு கம்பர் இதை சொன்னாருங்கிற மாதிரி என்னுடைய படங்களில் நான் வாழ்வேன். அதில் என்னுடைய கருத்து இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பல சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்கள்னால உங்களுக்கு ஏதாச்சும் நெருக்கடிகள்லாம் இருக்குதா அந்த மாதிரியான படங்கள்லாம் செய்கிறப்போ? அது நெருக்கடிகள்லாம் எப்போவுமே வரும். நீங்கள் எப்போவுமே வந்து மக்களின் குரலாக நீங்கள் ஒலித்தால் உங்களுக்கு அதுக்கான எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்பு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். உங்களை எதிர்க்க நீங்கள் வளருவீங்க. உங்களை யாருமே எதிர்க்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பாட்டுக்கு தூங்கிடுவீங்க. யாருமே நம்மளை எதிர்க்கலைன்னா தூங்கிடுவீங்க. அதனால் இன்னொன்று மக்களுமே எதிர்ப்பாங்க. நான் சொல்கிறது வெறும் அவங்க இப்போ ஒரு மேல்தட்டு வரைக்கும் சொல்ல ஏன்ப்பா இதெல்லாம் பேசுகிற அதெல்லாம் சொல்லுவாங்க. நானாக அது பேசுகிறேன், நீ பேசலைன்னா சும்மா இரு. ஒன்று அதான் சொல்லுவாங்க, நீங்கள் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா பேசாமல் இரு அப்படிம்பாங்க. நெருக்கடிகள்லாம் ஒன்றும் வராது. எப்போ இந்த மாதிரி பேசும்போது ஏன் இது பேசுகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதெல்லாம் அதுக்காகலாம் நம்ம பார்க்க முடியாது. சார், இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து அவ்வளோவா நல்ல படங்கள் வர்றதில்லை அப்படின்ற விமர்சனம் இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நம்ம சில பேட்டிகளில் சொல்லியிருக்கிறது தான் திரும்பவும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, முதல்ல இங்கே தயாரிப்பாளர்கள் கிடையாது. தயாரிப்பாளர்கள் இருந்தாங்கன்னா முதல்ல செலக்ட் பண்ணுறது வந்து கதையை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ கதையாசிரியர்கள் இங்கே ஒரு குழு இருந்துச்சு. நான் சொல்கிறது ஆரூர் தாஸு, அவர் ஒருத்தர் ஏஎல்எஸ் பெரிய விதி படத்துக்கெலாம் டைலாக் எழுதிருப்பார். அவர் பாலகுமாரன், சுஜாதான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்துச்சு. ரைட்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த கதைக்கு யாரை டைரக்டராக போடலாம், யாரை ஹீரோவாக போடலான்னு சொல்லிட்டு இப்படி தான் நடக்குது. இதுதான் ஃபார்மெட். ஒரு ஸ்டுடியோ இருக்கும், அது கதையை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோட்ட டேட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு அறிவிச்சிருவாங்க, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ப்ராஜெக்டை முடிப்போம்பாங்க. இப்போ அப்படி இல்லாமல் இந்த வியாபார இது இருக்குது பார்த்தீங்களா, உடனடியாக சம்பாதிக்கணுங்கும்போது இன்றைக்கு ஹீரோக்களே கதை கேட்கறது கிடையாது. இன்றைக்கி ஒரு ஹீரோ இருக்குது, ஒரு புது ஹீரோயின் வருது, ரஷ்மிகா வந்துருச்சுன்னா ரஷ்மியோட நடிக்கணும்னு ஒரு படம் எடுக்கிறாங்க.
இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ யார் ஸ்வேதா மேனன் கூட இது வரைக்கும் நடிச்சது இல்லையா, இப்போ இந்த காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர கதைகளை கேட்டு பண்ணுறது குறைவு. கதையாசிரியருக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்றைக்கான மிகப்பெரிய தோல்வி. இதை வந்து சரி பண்ணணும்னா திரும்பவும் திரைக்கதை ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும். இப்போ நான் உழைப்பாதனம் வந்து என்னோட கதை தான். நான் ஜான் பாபுராஜுங்கிறவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், இந்த கதையை எழுதுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, பாராட்டினீங்களா, இந்த டைலாக் எல்லாமே வந்து அவர் எழுதுனது. அது எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதை பயன்படுத்திட்டேன். இப்போ அவர் பேர் அதில் போட்டேன். இங்கே வந்து என்னென்னா, இப்போ கதையை கொடுத்துட்டு அவருக்கு ரொம்ப மிக கம்மியான காசெல்லாம் கொடுத்துட்டு அவர் பேரை போட மாட்டாங்க. சீனை அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து சீனை வாங்கிப்பாங்க, கதையை திருடுவாங்க. இதெல்லாம் அந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமா சூழல் நடக்குது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம நண்பர்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் கதைக்கு பேர் போடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு பேர் கூட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பேருங்கிறது அவ்வளோ பெரிய அங்கீகாரம். அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆகிடும். நம்ம எவ்வளோ எல்லாரும் எதுக்காக போராடுறோம்? அங்கீகாரத்துக்காக தான். இப்போ பேர் நிற்கணும் தானே. அப்போ அந்த பேருங்கிறது அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அப்போ அந்த பேரை திருடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு மலையாள சினிமா மாதிரி கதையை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு ஹீரோ பின்னாடியே போகக்கூடாது. நீங்கள் ஹீரோக்களை உருவாக்கணும். அப்போ மற்ற இண்டஸ்ட்ரீஸில் இப்படி தான் இருக்குது, நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் அது கொஞ்சம் இப்போ ஆந்திராவில் ரைட்டர்ஸ் இருக்காங்க, வெறும் கமர்ஷியல். நான் சொல்கிறது பக்கா கமர்ஷியல் படம் பண்ணுறவங்களுக்கு ரைட்டர்ஸ் இருக்காங்க, கன்னடத்தில் இருக்காங்க, ஹிந்தியில் இருக்காங்க, சின்ன சின்ன படங்கள் பண்ணக்கூடிய பெங்காலி மராத்தியில் வரைக்கும் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கு வந்து இப்போ தமிழ் சினிமா மலையாள சினிமா கம்பேர் பண்ணும்போது மலையாள சினிமா 1000 கோடியை தொட்டுருச்சு. இன்னும் தமிழ் சினிமா தொடரலை. நம்மளை விட சின்ன இண்டஸ்ட்ரி. ஆனால் ஆஃப்டர் கொரோனா பெண்டமிக் அப்புறம் அவங்க வேர்ல்டு வைடு போயிட்டாங்க மார்க்கெட். எப்படி கொரியன் சினிமாவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கோ அதுமாதிரி மலையாளத்துக்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வர காரணம் என்ன அப்படின்னா, நடிகர்கள் கிடையாது, இயக்குநர்கள் கிடையாது, எழுத்தாளர்கள். அந்த 1000 கோடிக்கான அஸ்திவாரம் யார் போட்டதுன்னா எழுத்தாளர்கள். ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரி. ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? சார் எனக்கு தனுஷ் பிடிக்கும். சரி, தனுஷ் 2 மணி நேரம் பார்க்க முடியுமா நீங்கள்? அப்படியா சொல்கிறேன். சரி, மாறி படம் 10 தடவை போடுறேன் பார்ப்பீங்களா? இல்லை சார். அசுரன் படம் ஒரு தடவை போட்டால் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். 2-3 தடவை அசுரன் பார்க்குறப்போ விறுவிறுப்பு. அசுரன் பார்க்குறதுக்கு காரணம் முதல்ல அது வெக்கை நாவல், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கூட நிறைய பேர் இருந்தாங்க, வெற்றிமாறன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நடிகரை பார்க்க வைக்கும். இப்போ எனக்குமே வந்து இப்போ ரஜினியை பிடிக்குன்னா ரஜினியை 2 மணி நேரம் எப்படி பார்த்துட்டு இருக்குது? ரஜினியோட பல படங்கள் இப்போ நான் பார்க்குறதே இல்லை, ஏன்னா அது அவ்வளோ கொடூரமாக போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கான கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தாங்க. நீங்கள் நடிகர்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கவே முடியாது. அவங்கள வயதியமாகவும் முடி கொட்டும் வயதாகும் அதெல்லாம் போயிட்டே இருக்குமே தவிர, ஒரு நடிகன் எந்த நடிகனாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிரிப்ட் இருக்கணும். இப்போ நானே சொல்கிறது என்னென்னா, யங்ஸ்டர்ஸ் டேரக்டர்ஸ் சொல்கிறது வந்து, நீ ஹீரோ பின்னாடி போனால் நீ டேரக்டரே கிடையாது. டேரக்டர் வந்து ஸ்டார் மேக்கர். அவங்க வந்து ஒன்றுமில்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு பெரிய ஆளாக உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு சிற்பி அவன் வந்து. ஓகேங்களா? நீங்கள் ஆனால் ஸ்டார் பின்னாடி போனீங்கன்னா டேரக்டர் காலி பண்ணிடுவாங்க. அவங்க சாங்கை வைப்பாங்க, கதையை மாற்றுவாங்க, அவங்கள ஏதாவது குழப்பம் பண்ணிவிட்டு அவனை கடைசி அந்த டேரக்டர் காணாமல் போயிடுவாங்க. அப்படி அந்த ஸ்டார் மேக்கர் மாதிரியான இயக்குநர்கள் இப்போ இருக்கிறதுல யார் சார் இருக்காங்கன்னு நீங்கள்? எங்கள் டேரக்டர் ஸ்டார் மேக்கர் தான், டூலட் செலியன் சார். உங்களுக்கு லெனின் பாரதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனியை கொண்டு வந்தார், ஜோக்கர் படத்தில் குரு சோமசுந்தரை கொண்டு வந்தார். ஸோ இவங்கெல்லாம் ஸ்டார் மேக்கர் தானே. இன்றைக்கு இந்த இடத்துல பேசுகிறதுக்கு காரணம் என்னுடைய குருநாதர் செலியன் சார். அவர் என்ன ஒரு ஸ்டார் ஆக்கிட்டார். ஏன்னா நான் டேரக்டராக இருந்திருந்தால் கூட என்னை ஹீரோ ஆக்கியிருப்பானு எனக்கு தெரியாது, எனக்கே ஒரு பயம் இருக்குது. ஆனால் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் மற்றவரோட காலங்கள். இல்லை நீ நடிப்பா, நீ பண்ணு அப்படின்னாரு. எனக்கு ஆரம்பிக்கும் போது பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் நம்பி பண்ணார்ல. அதனால் ஸ்டார் மேக்கர் தான் டேரக்டர். அது இப்போ பாரதிராஜா பார்த்தீங்கன்னா அவர் அசிஸ்டண்ட்டை இதே மாதிரி தான், என்ன மாதிரி தான் பாக்கியராஜா ஹீரோ ஆக்கி விட்டார், வளையல் கடையில் வேலை பார்த்தவர் ஹீரோ ஆக்கி விட்டார், ஆள் யாரும் கிடைக்கலன்னா யாரால எல்லாத்தையும் ஹீரோ ஆக்கி விட்டார். ஒரு பாலச்சந்தர் பார்த்தீங்கன்னா தமிழே தெரியாத ரஜினியை ஹீரோ ஆக்கி விட்டார். கமலஹாசனை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக உருவாக்குனது வந்து பாலச்சந்தரோட பங்கு தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ மணிவண்ணன் தான் சத்யராஜை உருவாக்குனது. மணிவண்ணன் இல்லைன்னா சத்யராஜே கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஆர் சுந்தரராஜன் தான் வந்து விஜயகாந்தை வேற ஒரு ஆளாக மாற்றினார். இது எல்லாமே டேரக்டர்ஸு. இன்றைக்கி இருக்கக்கூடிய டேரக்டர்ஸுக்கு தன்னம்பிக்கை இல்லை. அது ரொம்ப வருந்தத்தக்கமான விஷயம். நாம் ஸ்டாரை க்ரியேட் பண்ணணும். எனக்கு அந்த விதத்தில் ராஜமௌலியே எனக்கு மாஸ் ஹீரோவை பிடிக்கும். பெரிய படம் பண்ணிவிட்டு சுனிலை வச்சு பண்ணார், தெனாலிராமன் ஒன்று பண்ணார், ஈஏ ஹீரோ ஆகுனார். ஆமாம் சார். நீங்கள் யதார்த்த படம் கொடுங்க, ஒரு மாஸ் ஹீரோ படம், ஒரு வந்து ஒருத்தனை கொன்னுச்சு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பயமுறுத்தினார். இருந்தாலும் தொடர்ந்து விட்டா அந்த மாதிரி ஈஏ, சிங்கம், பள்ளியெல்லாம் ஹீரோ ஆக்கி விட்டான்னா நம்ம மாஸ் காலியாக போட்டுன்னா அவரை பிடிச்சி வந்து ஹீரோவுக்கு மட்டும் பண்ணுங்கிறாங்க. அந்த தைரியம் இங்கே கிடையாது சார். உழைப்பாளர்கள் தினம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கே நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற உழைப்பாளர்களை பற்றி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது அது எதனால் அதை எடுக்க தெரியுங்க, எதை இன்ஸ்பயர் பண்ணி அதை எடுக்கிறீங்க சார்? முதல்ல 2007 வந்து சிங்கப்பூர் போனேன். சிங்கப்பூர் போகும்போது எனக்கு வெளிநாட்டில் வந்து எனக்கு அங்கே தமிழில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே ஆட்சி மொழி தமிழ், எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கும். இங்கே கூட இல்லை, ஃபார்ம்லலாம் இங்கே இல்லை, ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்குது, அங்கே தமிழில் இருக்கும். அப்படிங்கும்போது அங்கே இருக்க பிரம்மாண்டமான அந்த ஒரு நகரத்தை கடந்த ஒரு 50 ஆண்டுகளில் கட்டமைச்சிட்டாங்க. இன்றைக்கும் சொல்கிறாங்களா அரசியல்வாதிகள், சிங்கப்பூர் மாதிரி நான் கட்டிடுவோம், உருவாக்கிடுவோம்,
சிங்கப்பூர் நமக்கு வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி. இதை உருவாக்குனதில் பெரும்பங்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட நான் பேசும்போது, இந்த பில்டிங் பண்ணும்போது நான் அதில் வேலை செஞ்சேன், அந்த பில்டிங்கில் என்னுடைய எப்படி வந்து ஒரு சிமெண்ட்டு செங்கல் ஜல்லி இருக்கோ அது மாதிரி என்னுடைய வேர்வையும் அதில் இருக்கும்பாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துலேயும் எப்படியோ ஒரு தமிழனுடைய ரத்தம், வேர்வை, வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க. இவங்கள மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புவாங்க. நான் சில நேரம் வந்து ஏர்போர்ட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா 6 மணிக்கே குளித்து கிளம்பி ஏன்னா 7 மணிக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு கனவுகளோடு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு மிஷின் வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கை வாழல. சண்டே ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவு. அதில் துவைக்கிறது, குளிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, இதோட முடிஞ்சு போயிடும். ஸோ இவங்க வாழ்க்கை இவ்வளோ பெரிய இதாக இருக்க, இந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்திலே தெரியாது. ஒரு வெளிநாட்டு தொழிலாளருடைய கஷ்டம் வந்து ஏன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண்கள் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லவே மாட்டாங்க. ஓட்டி இருக்கும். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 7 மணி வரைக்கும் 12 ஹவர்ஸ். ஆனால் ஓட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும், ஓவர் டைம். அப்போ பார்த்திங்கன்னா நைட்டு 10, 12 வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு பார்ப்பாங்க. நல்ல தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. தங்குறதும் பார்த்திங்கன்னா இவ்வளோ மாதிரியான ஒரு குறுகிய அறையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெட்டு தான் அவங்களோட மொத்த வாழ்க்கையே அந்த என்னென்னா 6 அடி பெட்டில் தான் இருக்கும். ஒரு தங்குற இடம் இருக்காது. சொல்லி ஒரு விஷயம் பேசுகிறது இருக்குல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அப்பா அம்மாட்ட பேசுகிறதோ, மனைவிட்ட பேசுகிறதோ, காதலிகிட்ட பேசுகிறதோ, குழந்தைகள்கிட்ட பேசுகிறதோ கூட அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா என் கஷ்டத்தை சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்கிறதுனால கஷ்டத்தை கூட சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அந்த லாரியில் போகிறது, அந்த லாரியில் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் அவங்க ஒரு சொந்த நல்லா இருக்கும், வயல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ரோட்டோரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையை நான் வந்து பதிவு பண்ணணும். ஸோ நாங்கள் போகிறப்போ அவங்களெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படி தோணி எனக்கு வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்திருந்தாலும் அதுக்குள்ளே பேசப்பட்ட அரசியலாகட்டும், இது எனக்கு பேசாமல் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வாழ்க்கையை வந்து மேலோட்டமாக சொன்ன மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நான் பார்த்த விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைப்பேன் எப்போவுமே. அதுக்காக தான் இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ நீங்கள் பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே இதில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படி தானே சார்? இல்லை, எல்லாத்தையும் பதிவு பண்ண முடியாது. ஏன்னா நிறைய அரசியல் இருக்குது, அதில் உலக அரசியல்லாம் இருக்குது. அப்படி கொஞ்சம் இலைமறை காயாக தான் நம்ம பண்ண முடியும். ஓகே சார். இப்போ உழைப்பாளர்கள் தினம் அப்படிங்கிறப்போ மே 1 தேதி மே மாதத்துலேயே ரிலீஸ் பண்ணாமல் ஏன் சார் இவ்வளோ நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கு? ஏன்னா நீங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து மேலேருந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ அது தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அது நாங்கள் மேலே வெளியிடுறதுக்கு தான் திட்டமிட்டிருந்தோம். என்னென்னா இப்போ தியேட்டர்ஸ் வந்து சிஸ்டம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ கல்கி ரிலீஸ் ஆகிருக்குன்னா 2 வாரம் அந்த படம் இருக்கும். அதுக்கடுத்து 2 வாரம் இப்போ இந்தியன் 2 போட்டாங்க பார்த்தீங்களா, அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்தியன் 2 2 வாரம் தேட்டரில் இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராயன் வரும். இவங்க ஒரு மாதத்தில் 2 பெரிய படம் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார்? கார்ப்பரேட்ஸு ப்ளஸ் அந்த சிண்டிகேட் வந்து. இதுக்கிடையில் நான் சொல்ல ஒரு 5 கோடி படமே உள்ளே வர்றது கஷ்டம். அப்படி என்ன மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வர்றாங்க. எனக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் விக்கி ஃபிலிம்ஸ் காசிநாதன் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. என்னோடய கோ ப்ரொடியூசர்ஸ் வந்து ராஜேந்திர சார், சிங்கப்பூர் துரைராஜ், பாண்டித்துறை மாதிரியான ஆள்கள் சப்போர்ட் பண்ணும்போது நாம் இதுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி வர்றதுக்கு நம்ம நினச்ச நாளில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தேட்டர்ஸ் பிடிக்கணும், ஆடியன்ஸ் வரணும். நான் இதேமாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ கேரளாவில் வந்து படங்களை மக்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன படங்களோ பெரிய படங்களோ அவ்வளோ வித்தியாசம் இல்லை. கொரோனாக்கு அப்புறம் அவங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நார்த்தில் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் தமிழை பொறுத்தளவுக்கு என்னென்னா நிறைய மோசமான படங்கள் வந்ததுனால மக்களுக்கு இந்த படம் நல்லா இருக்குதுன்னு டாக் வந்துச்சுன்னா நல்ல படத்தை கூட ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுறாங்க. இது தேட்டரில் வேணாங்க. ஆனால் அப்படி தேட்டருக்கு வராமல் விட போகும்போது அந்த மக்கள் ஆதரவு இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா அந்த படம் கிட்டத்தட்ட செத்து போயிடுது. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து என்ன சொல்கிறது, காலம் தப்பிய ஒரு திருமணம் மாதிரி ஆகிவிடுது. இல்லைனா நீங்கள் ஒரு வறண்ட இதில் விவசாயம் பண்ணி யூஸ் கிடையாதுல்ல. அந்த மாதிரி என்னென்னா மக்கள் இன்னும் தயாராகலை. அது வந்து அவங்க என்னென்னா இன்றைக்கும் ஒரு நாயகன், ஒரு பெரிய ஹீரோ படங்களை மொக்க படமாக இருந்தாலும் ஒரு 200 ரூபா கொடுத்து பார்க்க தயாராக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு புது படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஹீரோ இல்லாத படத்துக்கு தயாராக இல்லை. இது வந்து 80கள் 90கள்லாம் பெரிய அளவில் இருந்துச்சு. இப்போ வீடில் பார்த்திங்கன்னா ஹீரோ கிடையாது. அதே மாதிரி வந்து சேது ஒரு தலை ராகம்லாம் பெரிய அளவில் ஹீரோவுக்குள்ளே இல்லாமல் வந்தது. இனிமேல் அந்த இது நடக்குமான்னு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி படமாக இருந்தால் தான் இதாகும். இன்னொன்று ரசனையுமே மாறுது. தமிழ் சினிமா ரசிகர்களோட ரசனையே இருக்குது பார்த்திங்களா. இந்த ஓடிடிக்கு அப்புறம் கொரியன் சீரியஸு வேர்ல்டு எல்லாமே பார்த்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து வேறு நல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹைன்னு சொல்ல மாட்டேன். யதார்த்த படங்களை அவங்க பெருசாக விரும்ப மாட்டேங்கிறாங்க தமிழ் சினிமா ஆடியன்ஸ். இப்போ மலையாளத்தில், கன்னடத்திலலாம் சின்ன பட்ஜெட்டு ஏதோ புதுசாக பண்ணால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, ஹீரோலாம் கொண்டாடுற அளவுக்கு தமிழ் சினிமா இல்லை. நான் இப்போ சமீபத்தில் என்னுடைய சக அசிஸ்டன்ட் டைரக்டரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர்ஸ்லாம் நான் சொல்கிறது தமிழில் படம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹீரோ வச்சு பண்ணலை, அப்போ நீங்கள் எப்படி படம் பண்ணுறது? நீங்கள் 1 கோடிக்கோ 2 கோடிக்கோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹீரோ எல்லாம் படம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியாது.
ஆடியன்ஸ் வந்து இல்லை நான் இதை ஓடிடியில் பார்க்குறேன்னா நமக்கு அந்த இடத்துல மார்க்கெட் இல்லைன்னா அங்கே பண்ணாதீங்க. நீங்கள் மல்டி லாங்குவேஜ் பாருங்கள், ஒரு தெலுங்கு மலையாளம் மாதிரி பாருங்கள், இல்லை ஹிந்தி பண்ணுங்கள், இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரியில் பண்ணுங்கள். அதே 1 கோடிக்கு நீங்கள் வெளிநாட்டில் படம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பண்ணணும். ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து புரட்சி பேசினாலும் எதை பண்ணாலும் ஒரு படம் சினிமா பொறுத்தளவுக்கு என்னென்னா லாபம் வந்தால் மட்டும்தான் அடுத்த படத்தை பண்ண முடியும். ஒன்றை ஒன்று இது இன்டர்லிங்கிட்ட வந்து இல்லை நான் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போ ஜான் ஆபிரகாம் இருந்தார், அவர் லாப நோக்கம் இல்லாமலே மலையாளத்தில் படம் பண்ணார், அவர் செத்து போயிட்டார். இன்றைக்கி அவரை பற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு அவர் செத்துட்டார்ல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மலையாளத்துலேயும் சரி மற்ற இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து மக்கள் ஓடிடி பார்க்குறாங்க, கொரியனாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்குறாங்க. அது ஏன் தமிழக மக்களுக்கு மட்டும் அது மாதிரி மாறணும்? தமிழக மக்கள் இந்த அரசியல் கட்சியில் சேர்றது, ஹீரோ வர்றது, இந்த இதில் தான் இருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்து கூட இப்போ படித்த முட்டாளாக இருக்கான். அப்போ படிக்காத முட்டாள் இருந்தாங்க, இப்போ படித்த முட்டாளாக இருக்கான். இப்போ இன்ஜினியரிங் வாங்கிட்டு முட்டாளாக இருக்கான். அன்றைக்கி இன்ஜினியரிங்லாம் முட்டாளாக இருந்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அது வந்து கோபத்துலேயோ ஆதங்கத்துலேயோ வருத்தத்துலேயோ சொல்ல. இப்போ ஒரு மொழி ஒரு ரைட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தமிழை தவிர எங்கேயும் எழுத முடியாது. இன்றைக்கு வந்து ரைட்டர்ஸ்க்கே இங்கே மரியாதை இல்லாதப்போ, ஆனால் நான் ஃபிலிம் மேக்கர், நான் வந்து தமிழ் சினிமா மட்டும் நம்பி இல்லை, நானும் இருக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி படிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா நீங்கள் தமிழ் பற்று கொண்ட ஒரு ஆள், ஆனால் நீங்களே இப்படி சொல்கிறப்போ கொஞ்சம் அதெல்லாம் ஓகே தான். நான் தமிழ் பற்றுனா நான் தமிழை வரதெல்லாம் முயற்சி பண்ணுவேன். நான் இதே கதையாக பாரதியார் வந்து ஹிந்தி பேசுகிற மாதிரி ஹிந்தியில் படம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? புதுமை பித்தன் கதையை கொண்டு போய் நான் ஹிந்தியில் பண்ணுவேன் நான். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணுவேன். ராஜராஜன் சொல்ல படத்தை இங்கிலீஷில் பண்ணலாம். என் மக்கள் இப்படி இருக்காங்கன்னா அதுக்காக நான் அவங்களோட நான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நீ என்னை ஆதரிக்கலைன்னா அதுக்காக நான் இங்கே இருக்க மாட்டேன்னா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கு போவேன். நான் இங்கிலீஷில் பண்ணுவேன், ஹிந்தியில் பண்ணுவேன். உனக்கு பிடிச்சதுன்னா நீ வந்து பாரு, பார்க்காம போனாலும் உன்னோட ஒருத்தன் போயிட்டே இருப்பேன். சரி சார், உழைப்பாளர்கள் தினம் எப்போ ரிலீஸ் ஆகுது சார்? அது ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். இதுதான் எதார்த்தம். அப்போ இன்னும் டேட்டு ஃபிக்ஸ் ஆகலையா சார்? டேட்டாக தான் சொன்னாங்க. ஒரு சிண்டிகேட் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் படம் பண்ணுறதே கஷ்டம், எடுத்த படத்தை வெளியிடுறதுங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். ஆனால் எப்படினாலும் ரிலீஸ் ஆகிடும். அது ரிலீஸ் ஆகிறது இன்னொரு பெரிய விஷயம்னா நான் நடிகனாக இருக்கிறதுனால. ஏன்னா நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னொன்று அதுக்குன்னு ஒரு நீங்கள் இப்போ ஒரு வெளிநாட்டு தொழிலாளர்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருவாங்க. அவங்களுக்கு சோர்ஸ் கிடச்சுன்னா ஒன்று டெலகிராம்லேயாவது பார்த்துருவாங்க, இல்லை டிவிசிலேயாவது பார்த்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேட்டரில் பார்க்க முடியாதுங்கிறனால. ஸோ நமக்கு என்னென்னா எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேரும்போது நம்ம பேசுகிறது ஒருத்தர் கேட்டாலும் போதும். நமக்கு ஆடியன்ஸ் ஒருத்தர் தான் இருக்கான் அப்படின்னா அவங்களோட கண்ட்ராக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே சார், படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வெற்றி பெற்றுருச்சு. எப்படி சொல்கிறீங்க சார்? ஏன்னா அந்த பாடலே நிறைய பேர் பார்த்துட்டு பாராட்டணும். ஆமாம், அதோட ட்ரெய்லர் இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு 2 டைலாக் சொன்னீங்க, அதுவே எனக்கு வெற்றி தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.